நடிகை சரோஜா தேவி அவர்களோட பர்சனல் டைரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னும், அதில இருந்த விஷயங்கள பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கன்னட நடிகையான சரோஜா தேவி அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு கன்னட திரையுலகமும் சரி, அதேபோல தமிழ் திரையுலகமும் சரி, தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணியிருந்தாங்க. மேலும் அவர்களோட உடல் அவங்களோட பண்ணை வீட்ல நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அவங்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அவங்களோட வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, நடிகை சரோஜா தேவி அவர்கள் பயன்படுத்திய பர்சனல் டைரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு டைரியில சரோஜா தேவி மேம் ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்காங்க. குறிப்பா அவங்க சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, அண்ட் அவங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி சினிமாக்குள்ள அறிமுகமானாங்க, அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் சார் கூட நடிச்ச அனுபவம், சிவாஜி சார் கூட நடிச்ச அனுபவம், இது போல ஏகப்பட்ட விஷயங்கள அவங்க அந்த ஒரு டைரியில எழுதியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கணவர பத்தி எழுதியிருக்காங்க, அவங்களோட குழந்தைகள் பத்தி எழுதியிருக்காங்க. இப்படி அவங்க லைஃப்ல நடந்த ஏகப்பட்ட இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அந்த ஒரு டைரியில எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பர்ட்டிகுலர் டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷா வருஷம் அந்த டேட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பாங்களாமா. அண்ட் அந்த வகையில சமீபத்தில அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போனதுக்கப்புறம் கூட மே மாசம் அந்த டைரியில ஒரு சில விஷயங்கள், அந்த மே மாசம் நடந்த இம்பார்ட்டன்டான விஷயம், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேட்ல அப்படி நடந்துச்சு அப்படின்லாம் எழுதுவோம் இல்லையா? அந்த மாரி வந்து அவங்க எழுதியிருக்காங்களாமா. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த ஒரு டைரியில இருந்திருக்கு. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அந்த ஒரு டைரிய அவங்களோட நினைவாக பத்திரமா பீரோல பூட்டி வைக்க போறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில சோசியல் மீடியால வெளியாகி பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான ஆரி அவர்கள் சமீபத்தில போலீஸ் ட்ரெஸ்ல இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவ ஷேர் பண்ணி, பல வருட ஆசை நிறைவேறியிருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் ஆரி அவர்கள் சமீபத்தில கோலி சோடா 3 படத்தில கமிட் ஆகியிருக்காரு. இந்த ஒரு படத்துல அவரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண போறாரு. மேலும் அந்த ஒரு கேரக்டர் போலீஸ் கேரக்டராமா. கிட்டத்தட்ட நான் சினிமால நுழைஞ்சதுலேருந்தே போலீஸ் கேரக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அது வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம அதற்காக பாடிய ரெடி பண்ணுவோம். அண்ட் அதனால நான் அந்த கதாபாத்திரத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அமையவே இல்ல. பட் விஜய் மில்டன் சார் இந்த கதைய சொன்னபோது இது கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால இப்ப நான் அந்த கதாபாத்திரம் பண்றேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் என்னோட கேரக்டர் எஸ்பெஷலி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணியிருக்காரு. கோலிசோடா 1, 2 ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதேபோல கண்டிப்பா பாகம் 3ம் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்னு படக்குழு நம்புறாங்க. அதேபோல ஆரி அவர்களும் நம்புறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.